என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சு? ஏதாவது அடுத்த வீடியோ ஏதாவது போஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா கண்டென்ட் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கண்டென்ட் கிடைச்சி நம்ம ஏதாவது வீடியோ எடுக்கலாம்னு பிளான் பண்ணோம்னா அதை யாராவது போஸ்ட் பண்ணிடுறானுங்க. பின்னாடி ஆள் விட்டு பாக்குறாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கருப்பே குசும்புக்காரன் கரெக்ட் பண்ண சொல்றானப்பா. அதான் மாப்பிள்ள உண்மை. ஆனா மாப்பிள்ள எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு மாப்பிள்ள. இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி டிவி எல்லாம் பண்றாங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா மாப்பிள்ள? ஸ்டாண்ட் அப் காமெடி நான் பக்காவா பண்றேன். நான் வேணா ஒன்று பண்ணி காட்டுறேன், பாக்குறீங்களா? அந்த சந்துருவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். பண்ணியா? வேண்டாம் வேண்டாம் மாப்பிள்ள, ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். டிஎஸ்பி சௌத்ரி, வால்டர் வெற்றிவேல், மிஸ்டர் வேலரசு. நீ சொல்லு மாப்பிள்ள. ஒரு ஊரு அருமையான ஆலமரம். இவருக்கு எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். சரி, ஊருனா ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், பூசண மரம், புங்க மரம், போஸ்ட் மரம் வரைக்கும் இருக்கும். அதை விடுற மாப்பிள்ள, நம்ம கான்செப்டுக்கு வாங்க. அவன் ஸ்டாண்ட் அப் காமெடின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கான் பாரு, போட்டுக்கடா. இதான் ஸ்டாண்ட் அப் காமெடியாடா? உன் காமெடி பண்ணா மாப்பிள்ள எதுக்கு ப்ரோக்ராம் கேன்சல். நான் பண்றதுக்கு முன்னாடி என் காமெடி பண்ணுன்னு சொன்ன பிறகு வேற லெவல் போயிட்டேன். எதுக்குடா பண்ணுன்னு சொன்னா மாப்பிள்ள இப்ப என்னைய. ஓ நீ அப்படி வரியா? இந்த கண்ணாடி போட்டு உட்கார்ந்ததாலே விடுங்கடா. நான் உனக்கு கேட்கறேன்டா, ஒரு ஸ்டாண்டிங் காமெடி சொல்றேன்டா, அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கடா. நல்லா இருக்கா சொல்லு. அப்ப ஒரு வீட்டுல அவ்வளோ இடம் இருக்கு. எவ்வளோ ஒரு அவ்வளோ இடம் இருக்கு. ஆனா ஒரு பூச்சி ஒரு தட்டுல தான் உட்காந்துட்டான். ஏன்? என்ன மனுஷன் சோறு சாப்பிட இருக்கு பாத்தியா? ஏன்னா அது தட்டான் பூச்சி, அதனாலதான் அது தட்டுல போய் உட்காருது. நம்மலாம் இப்பதான்டா ஸ்டார்ட் பண்றோம், ஆனா லேட் பண்ணாம வீடியோ போடணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.